வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தையும் சரி, இக்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கை முறையையும் சேர்த்து ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னா இவரை தான் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய பலன்களும் சரி, அந்த பலனுக்கு ஏற்ற ஒரு பரிகாரம் சொல்றாரு அப்படின்னா நம்ம எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கூட உட்காந்து பேசும்போதெல்லாம் எனக்கு கோவிலில் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும். எந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்டாலுமே அதுக்கான அத்தனை விளக்கமும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எல்லாருக்குமே புரியும் வகையில் இருக்கும். அதே சமயம் எங்களுக்கு ஆசிரியராக இவர் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமிதத்தோடு நாங்கள் சொல்கிறோம். அப்படின்றது யாரும் இல்லை, ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் சார் அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். பொதுவாக எல்லா விஷயத்துலையும் பிள்ளையார் சுழி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம் போகிறோம்னாலும் ஒரு பிள்ளையார் சுழி போடுறது, அதே போல் ஒரு எந்த நல்ல காரியம் அப்படின்னாலும் முதல்ல விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது இருக்குது. ஏன் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு வெற்றலை பாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க. அது எதனால் முதல்ல பிள்ளையாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா நிறைய தெய்வங்களை நம்ம வழிபடுறோம், ஒவ்வொருத்தருக்கு இஷ்ட தெய்வம் இருக்குது, காவல் தெய்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பிள்ளையாரை முதல்ல நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது எதனால் வந்தது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் நம்ம எடுத்து பேசணும்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு வேத விற்பனர்களை போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேறு விதமாக ஆன்சர் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கல் ஆன்சரை சொல்லலாம். எப்போவுமே இந்த காலபுருஷ லக்னத்துக்கு முதல் நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதிதேவதை விநாயகர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நட்சத்திரமே ஸ்டார்டிங்லேயே விநாயகருடைய நட்சத்திரம். அந்த சுழி போட்டு எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. எதுலேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திர அதிபதி கேது பகவான். எல்லாத்துக்குமே ஒரு ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா வேருன்னு சொல்லுவோம் இல்லையா? தாவரங்களுடைய வேர். அந்த வேர் இல்லாமல் தாவரங்கள் விளையாது. கண்டிப்பாக அது ரூட்டே அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இந்த கேது பகவானுடைய தன்மை தான் அங்கே வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு உயிர் ஜனனம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் அந்த உயிர் இந்த பூலோகத்தில் பிறக்காது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கும். அதனால தான் இந்த ஜென்மத்தில் ஒரு உயிராக அது வந்திருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த உலகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே 6, 8, 10, 12ன்னு ஒரு பாவமே வந்துடும். ஓகேங்களா? உலகத்தில் போகிற எல்லாருக்குமே ஒரு 6, 8, 10, 12 இருக்கும். எல்லாருக்குமே ஒரு தேவையில்லாமல் நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் திடீர்னு வரக்கூடிய தன்மை இருக்கும். எல்லாருக்குமே ஒரு அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எல்லாருக்குமே விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது சுபமாகவும் இருக்கலாம், அசுபமாகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே ஒரு 6, 8, 10, 12 இருக்கும். ஓகேங்களா? உலகத்துல பிறக்கிறாங்கன்னா ஒரு நிகழ்வு இல்லாம இந்த இடத்துல இந்த ஜென்மத்துல ஜனனம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் அந்த அஸ்வினி நட்சத்திர அதிபதி விநாயகர் ஃபர்ஸ்ட் நட்சத்திரமாக வருதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது ராகு கேத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க மூதாதையர்கள்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணம் அந்த மூதாதையர்கள் வழியாக தான் நம்ம வரோம். அப்போ டிஎன்ஏ அப்படின்னு ஒரு விஷயமும் அங்கே வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஎன்ஏ பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் செய்தருடைய இந்த மாதிரி டிஎன்ஏல தான் நம்ம பிறக்கணும்ன்ற விதிப்பயனோட தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே மக நட்சத்திரமாக வருகிறது. ஓகேங்களா? இதே கேது பகவான் அங்கே மக நட்சத்திரமாக வருது. ஏதோ ஒரு டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு இல்லாமல் ஒருத்தன் பிறக்க முடியாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு குழந்தை உண்டாகுது, கருப்பையில் ஒரு குழந்தை உண்டாகுதுன்னு சொன்னாவே அதனுடைய அந்த உருவமே பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற மாதிரி ஒரு உருவம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மூளையை அப்படி வளைஞ்சி இருக்கும். ஆக்சுவலாக அதனுடைய தன்மை எங்கே இருக்குது அப்படின்னா விநாயகர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம். அதனால தான் நிறைய பேர் இந்த ஓமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த பிள்ளையார் சுழி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. காலபுருஷ லக்னத்துக்கு மறைவிடம்னு சொல்லுவேன். அதனால் காலபுருஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் நீச்சம்னு சொல்லுவாங்க. என்னதான் அறிவு நம்ம எல்லாமே சம்பாரித்து வச்சுருந்தா கூட என்ன எங்கே போய் நீச்சமாவது இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கேயே நீச்சமாயிடும். பிறக்கும்போது புதுசாக ஒரு இது பிறக்குது, அஸ்வினி நட்சத்திரம். ஓகேங்களா? அதனால தான் இந்த தன்மை அங்கே வருது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது. ஓகே. சரி, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தடையாகவும், ஒரு சிலருக்கு மந்தத்தன்மையை உருவாக்குறது, இல்லை ஒரு ராங் டெசிஷன். நம்ம 2ஆம் பாவம் ஆரோட தொடர்பு இருக்குன்னா ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பு அவங்க எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும். பட்
இருந்துமே வந்து ஒரு சிலருக்கு அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் தடையா இருக்கு அப்படின்னா கல்வி வந்து மேம்படுறதுக்காக எந்த மாதிரியான ஓமங்கள் செய்யலாம்? ஏன்னா நம்ம கிட்ட அணுகும் போதே வந்து பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், பொண்ணு நல்லா படிக்க மாட்டேங்குது, என்ன ஓமம் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கான இந்த கல்விக்குன்னா எந்த மாதிரியான ஓமங்கள் செய்யறது சிறப்பா இருக்கும்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மீடியா டிஸ்டர்பன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு மொபைல் ஃபோன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே உட்காந்தோம் அப்படின்னா ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம். கண்டிப்பா. அதை ரீல்ஸ் பார்க்கறதே நிறுத்த மாட்டோம். நீங்கள் எந்த ரீல்ஸை வந்து நிறைய பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கும். சூழ்நிலைகள் அப்படின்ற விஷயம் வந்து பிரம்மாண்டமாக ஒருத்தர் வந்து இயக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எதனால் ஏற்படுகிறதுனா இன்றைக்கி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடைய உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா நண்பர்களோட வெளியில் போகிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட்னு யார் நினைக்கிறானோ, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஏஎல்பியில் லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல நின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு பேசுகிறோம், ஏஎல்பி நட்சத்திராதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னாவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூழ்நிலைகள் காரணமாக தடை ஏற்படுமா? தடை ஏற்படும். ஏன்னா இவன் எல்லாமே வந்து எங்கே டிசைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 7ஆம் இடம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நோக்கமாக தான் இவனுடைய சூழ்நிலைகள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரால தடை ஏற்படும்னா அப்பா வந்து செல்லம் கொடுப்பார். ஓகேங்களா? அப்பா செல்லம் கொடுக்கறதுனாலேயே படிப்பு தடை. அந்த கண்டிப்புன்ற ஒரு விஷயம் வந்து அப்பா கிட்ட இருந்து வராது. அப்பா செல்லம் கொடுக்கறதுனாலேயே நம்ம படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து அப்பா வந்து இன்வால்வே ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னார்னா ஓகேன்னு சொல்லணும். அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னா அப்பாவுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த பையன்கிட்ட திணிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கல்வியை தடை செய்யக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்பா நினைப்பார் பையன் நல்லா படிக்கணும்னு நினைப்பார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய செல்லம் இருக்கு இல்லையா, அந்த செல்லம் வந்து படிப்பை தடை செய்யுமா? தடை செய்யும். இது 2 விஷயம் மேஜரான விஷயம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து அப்பாவை டிபெண்ட் பண்ணி ரொம்ப நினைக்கிறான், திங்க் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த இவனே போய் அப்பாவை டிபெண்ட் பண்ணுறான். இது ஒவ்வொன்றுத்துக்கும் அப்பாவை டிபெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தடை செய்யுமா? கண்டிப்பாக தடை செய்யும்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒருத்தருடைய மனசு இருக்கு இல்லைங்களா, மனசு வந்து படிக்கணுன்ற திங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அந்த எண்ணம் வந்து இருக்கணும். இது வந்து படிப்பை தடை செய்யுமா? கண்டிப்பாக தடை செய்யும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். இவரே வந்து படிப்பை கெடுத்துப்பார் சில டைமில். இதில் மேஜரான விஷயம் எதுன்னா சூழ்நிலைகளும் நண்பர்களும் வந்து படிப்பை தடை செய்யுமா? கண்டிப்பாக தடை செய்யும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அட்சய லக்ன பദ്ധதியில் படிப்புக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லலாம். அப்பா வந்து தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டு அவனுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவனை தாக்கம் செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணணுமோ, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒருத்தர் வீட்டில் வந்து படிக்கலை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க ரிலேஷன் ஆக்சுவலாக ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். நான் போகும்போது என்ன நிகழ்வு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை வாட்ச் பண்ணும்போது கண்டினியூஸாக அவங்க வீட்டில் சீரியல் ஓடிட்டே இருக்கு. இவனை வந்து எல்லா சீரியலும் வந்து இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுன்னு எல்லா கதையும் சொல்கிறான். அப்போ யார் கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளே வந்து கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. குடும்பமே அந்த விஷயத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா வீட்டில் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா படிக்கிறதுக்கு உண்டான அட்மாஸ்பியரை ஒரு அப்பாவும் அம்மாவும் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே ஈஸியாக படிக்கலாம்னு சொல்லலாம். மனசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனசு வந்து ஸ்டடியாக இருக்கணும். மனசே வந்து ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மையில் இருந்தார்னு வச்சு படிப்புற இன்வால்மெண்ட்டே இருக்காது. ஓகேங்களா? இதுவே தடை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஹயக்ரீவர் ஹோமம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லலாம். ஹயக்ரீவர் வழிபாடு. அப்போ ஹயக்ரீவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும். ஹயக்ரீவருக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏலக்காய் மாலை விற்பாங்க. இல்லைன்னா நம்மளே ஒரு 54 ஏலக்காய் வந்து கோத்து அந்த ஏலக்காய் மாலை எடுத்து போய் சுவாமி கிட்ட போட்டு, ஓகேங்களா, அந்த ஏலக்காய் மாலை திருப்பி பிரசாதமாக நமக்கு தான் வரும். அந்த ஏலக்காய் மாலையை பிரசாதமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏலக்காவாக வந்து அந்த பையனுக்கு கடிக்கிறதுக்கு சும்மாவே கடிக்கிறதுக்கு கொடுக்கணும்.
ஓகேங்களா? அது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வரக்கூடிய தன்மை இருக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு அப்படின்ற விஷயத்தையும் ஹயக்ரீவர் ஹோமம் பண்ணலாமா? பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து வயல்வெளிகளில் நீங்கள் போனீங்கன்னா வல்லாரக்கீரை கிடைக்கும். அது வந்து படிப்பை தூண்டுமா? கண்டிப்பாக தூண்டும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, வல்லாரக்கீரைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நீங்கள் வல்லாரக்கீரை எனக்கு கிடைக்கவே கிடைக்கல, எங்கே போய் கேட்குறது? ஏன்னா இன்றைக்கி வல்லாரக்கீரை வந்து எல்லாருக்குமே கிராமங்களில் கிடைக்கும். ஆனால் நகரங்களில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் கீரைலாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா முன்னாடியே நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெடியாக அதுக்காகவே போகும்போது வாங்கின்னு வந்து வச்சுப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா, ஓகேங்களா? அந்த மாதிரி வல்லாரக்கீரை இப்போ நீங்கள் எல்லார இடத்துலையும் கிடைக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்ல சாதகமான தன்மையை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி துளசி தீர்த்தம், பெருமாள் கோயிலை நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாங்க, பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷமான பிரசாதமே துளசி தீர்த்தம் தான். அந்த துளசி தீர்த்தம் வந்து படிப்பை வந்து தூண்டக்கூடிய தன்மை வந்து துளசி தீர்த்தத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளே துளசி இலையை சும்மாவே நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். துளசி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். துளசியை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம, ஓகேங்களா? அந்த க்ளீனாக வீடு க்ளீனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, துளசி செடி வளரும். அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு குப்பை தொட்டியை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, துளசியை வளரவே வளரும். பெண்கள் வந்து மென்சுரேஷன் அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அது பக்கத்தில் போனாவே அது வாடிடும். இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் துளசி. அந்தளவுக்கு சென்சிட்டிவான ஒரு செடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி. அந்த துளசியை வந்து சும்மாவே வந்து நீங்கள் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு ஒரு சொம்பில் அது மேலேயே தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே மிக்ஸ் ஆகும் துளசி. அதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரி, இப்போ துளசி அப்படிங்கிறதுனால அதே சார்ந்து கேட்குறேன். இப்போ துளசி செடி அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இருக்கா? அது துளசி செடிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த திசையை நோக்கி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அந்த மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது விஷயங்கள் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த மாதிரி வழிபாடு? கண்டிப்பாமா. எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து துளசி செடி எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அந்த விஷயங்கள் வரும். துளசி செடி அப்படின்னா முக்கியமாக வடக்கு சைடில் துளசி செடி இருக்கிறது நமக்கு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு உண்டான தன்மையும் கொடுக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மையும் துளசி செடி. கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு அறிவு தேவை. நிச்சயம். இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு, அறிவும் வேணும், ஞானமும் வேணும். கரெக்டான ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்வதற்கு நமக்கு அறிவு தூண்டக்கூடிய தன்மை இருக்கணுமா? இருக்கும். அறிவுடன் சேர்ந்த ஞானம் இருக்க வேண்டும் சொல்லலாம். அதுதான் விஸ்டம்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி நிகழ்வு இருக்கும்போது கரெக்டாக வடக்கு திசையில் அந்த துளசி செடியை வச்சிங்க அப்படின்னு சொன்னாவே அது நல்லாவும் வளரும். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய துளசி செடியை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், செல்வமும் சேரும். அதே டைமில் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கும். கரெக்டான டைமில் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான தன்மையும் கொடுக்கும். 2வது, இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த திசையில் படிக்க வச்சிங்கன்னாவே படிப்பாங்க நல்லா குழந்தைங்க. அதனால் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தூண்டக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா எதுன்னா வடக்கு திசைன்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள், அதே போல் ஓமங்கள், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த படிப்புன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓமம் எப்படி செய்கிறது, ஓமம் பண்ணாதான் பையன் படிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த அயக்ரீவரை போய் வழிபட்டாலே படிப்புங்கிற விஷயம் சாதகமாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா வந்து தடைகளாக இல்லாமல் பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வழிகள் சொன்னது, அதே போல் எத்தனை வழிபாட்டு முறைகளை சொன்னது ரொம்ப எளிமையாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பயன்படும் வகையில் இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி.